பிரைஸ் லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளில் இந்த ஞாயிற்றுக்கிழமை உங்களோடு கூட இந்த 7:30 மணி ஆராதனை நேரத்தில் உங்களோட இருப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இப்போ கொஞ்சம் ட்ராவலில் இருக்கிறதுனால நம்முடைய சபையில் வந்திருக்கிற பிள்ளைகள் இவ்வளோ நேரம் நீங்கள் பாடி துதிச்சிங்க, ஆராதிச்சிங்க, ஒருவேளை சங்கீத தியானங்கள் நீங்கள் பண்ணியிருக்கலாம். இந்த நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்கலாம். லைவில் வந்திருக்கிற பிள்ளைகளுக்காக நாம் ஒரு சில பாடல்களை பாடி தேவனை ஆராதித்து அதுக்கு பிறகு வார்த்தைகளை தியானித்து நம்ம முடிக்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த நேரத்தை ஆசீர்வதிப்பாராக என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவர் நல்லவர். ஹல்லேலூயா. ரிபானா தியாங்கரன் தராதியா துரி கபானா. ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவ பிரசன்னத்துக்குள்ளே நம்ம கடந்து சென்றுடலாம். கர்த்தாவே, சர்ச்சு முழுவதும் கல்வாரியின் தூய ரத்தம் இறங்கட்டும். எல்லா பகுதிகள் மூல முடுக்குகள் எல்லாம் கல்வாரியின் தூய ரத்தம் இறங்கட்டும் தகப்பனே. அப்போ அங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கல்வாரி ரத்தத்துக்குள்ளாக கொடுக்கிறேன். எல்லா இருளின் கிரைகள் எரிந்து சாம்பலாய் போகட்டும். நிறைவான தேவ அபிஷேகம் இந்த சர்ச் முழுவதும் இறங்கட்டும். இந்த நாள் கர்த்தாவே, இன்னும் நடக்க போகிற சண்டே கிளாஸ் ஊழியர்கள், யூத் மினிஸ்ட்ரி எல்லாத்துலேயும் தேவக்கரம் இருக்கணும். அது தவிர ஈவினிங் சுகமளிக்க அபிஷேக ஆராதனை கத்தர்கரம் இருக்கணும். அந்த காம்பவுண்டின் பகுதிகள் கீழே இருக்க போர்ஷன், மேலே இருக்க போர்ஷன், அதுக்கு மேலே இருக்கிற ஓப்பன் டெரஸ் வரைக்கும் கல்வாரியின் ரத்தத்தை தெளித்து ஜெபிக்கிறேன். மந்திரஹி சக்தினி கல்வியாத்து பராக்கிறதே ஆண்டவரே. அதே போல் எங்கள் சர்ச் சரௌண்டிங் முழுவதும், வீடு எல்லாமே சிவின் ரத்தம் ஆண்டவரை தெளித்து, ஆண்டவர் எல்லாவற்றிலும் ரத்தத்தை தெளிக்கிறப்பா. இப்பொழுது என்னுடைய பிள்ளைகள் இருக்கிற நாடுகளிலே, அவர்கள் தங்கி இருக்கிற இடங்களில் கல்வாரியின் ரத்தத்தை தெளித்து திரி கமந்தருவி சக்தி துரி கபாலபா. எல்லா டிராவல்லையும் கத்தர்கரம் கூட இருந்து நடத்தும்படி ஒப்பு கொடுக்குறேன். கத்தர் கூட தங்கிருங்க. இப்பொழுதும் எங்களோடு பேசுங்க, எங்களை நடத்துங்க. ஆவியானவரை கரத்தில் கொடுக்குறோம். ஹல்லேலூயா. லைவில் வந்திருக்க பிள்ளைகளை நினைந்தருளும். நீராய் வந்திருக்க பிள்ளைகளை நினைந்தருளும். ஆண்டவரே, என்னோடு கூட சேர்ந்து ஊழியத்திலே பொறுப்புகளை நிறைவேற்றுகிற பிள்ளைகளை கத்தர் பிளஸ் பண்ணுங்க. ரிமாலா ஹம்தனி ககந்தரபா. எங்களோடு தங்கிரும். எந்த தேசமானாலும் நாடானாலும், எங்களுடைய தமிழ்நாடு, எங்களுடைய இந்தியா தேசமானாலும், இலங்கை தேசம், உலக நாடுகளின் எவ்வளோ பகுதிகளில் இருந்தாலும் இந்த இரத்தத்தை தெளித்து தேவ ஜனத்தை நினைந்தருள ஜெபிக்கிறோம். எங்களோடு தங்கிரும். குடும்பமாக தேவனை சேவிக்க கிருபைகள் தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த நாளில் நம்ம ஒரு சில பாடல்களை பாடலாம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்திலே நாம் வந்திருக்கிறோம். தேவனை பாடி துதித்து கொஞ்சம் நேரம் நம்ம வர்ஷிப் பண்ணலாம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு நன்றி ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி. இந்த நாள்லையும் கர்த்தர் நம்மை வழிநடத்தி வந்ததற்காக போற்றி நாம் தேவனை நன்றியோடு துதிக்கலாமா? போற்றி துதிப்போம் எம் தேவனை புதிய இதயமுடனே, நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நான் என்றும் பாடி துதிப்பேன். நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நான் என்றும் பாடி துதிப்பேன். இயேசுவென்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே என் நேசரேசுவை நான் என்றும் ஏத்தி மகிழ்ந்திடுவேன். கோர பயங்கரமான புயலில், கொடிய அலையின் மத்தியில் காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தணைத்த அன்பை என்றும் பாடுவேன். காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தணைத்த அன்பை என்றும் பாடுவேன். இயேசுவென்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே என் நேசரேசுவை நான் என்றும் ஏத்தி மகிழ்ந்திடுவேன்.
என் நேசரேசுவை நான் என்றும் ஏத்தி மகிழ்ந்திடுவேன். யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்தமிழ்ந்து மாளாதே, ஆர்ப்பிஞ்செய்ய தொனியோடே பாதுகாத்த அன்பை என்றும் பாடுவேன். ஆர்ப்பிஞ்செய்ய தொனியோடே பாதுகாத்த அன்பை என்றும் பாடுவேன். இயேசுவென்னும் நாமமே நாமமே என் ஆத்துமாவின் கீதமே கீதமே, என் நேசரேசுவை நான் என்றும் ஏத்தி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏத்தி மகிழ்ந்திடுவேன். தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதால், தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதால், தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவ பாதை எங்கும் ஓடுவேன். தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவ பாதை எங்கும் ஓடுவேன். இயேசுவென்னும் நாமமே நாமமே என் ஆத்துமாவின் கீதமே கீதமே, என் நேசரேசுவை நான் என்றும் ஏத்தி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏத்தி மகிழ்ந்திடுவேன். பூமி அகிலமும் சாட்சியாகவே போங்கள் என்ற கட்டளையதான், பூமி அகிலமும் சாட்சியாகவே போங்கள் என்ற கட்டளையதான், ஆவி ஆத்துமாவும் தேகம் யாவும் என்று தந்த தொண்டு செய்குவேன். ஆவி ஆத்துமாவும் தேகம் யாவும் என்று தந்த தொண்டு செய்குவேன். இயேசுவென்னும் நாமமே நாமமே என் ஆத்துமாவின் கீதமே கீதமே, என் நேசரேசுவை நான் என்றும் ஏத்தி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏத்தி மகிழ்ந்திடுவேன். ஹல்லேலூயா. கடைசி நாட்களிலே நாம் இருக்கிறோம். எந்த இடத்துல நம்மளை வைத்திருந்தாலும், தேவன் நம்ம எங்கே கொண்டு சென்றாலும் அங்கெல்லாம் ஆண்டவரை நான் மகிமைப்படுத்தும்படி ஜீவிப்பேன் என்று சொல்லி நம்ம ஒரு முடிவு எடுக்கலாமா? தேவன் அடிக்கடி நம்முடைய விசுவாச பிள்ளைகள் ஊருக்கெல்லாம் நீங்கள் போகிறீங்க, உங்களுடைய கணவன் மனைவி எல்லாம் பிள்ளைகளை பார்க்க போகிறீங்க, சொந்த ஊருக்கு போகிறீங்க, ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போகிறீங்க. அந்த நேரத்தில் நான் அந்த இடங்களிலே உம்மை மகிமைப்படுத்துவேன் ஆண்டவரே, உம்மை மகிமைப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை வாழுவேன் ஆண்டவரே என்று சொல்லி நாம் நம்மை ஒப்பு கொடுக்கலாமா? ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது போல, பூமி அகிலமும் சாட்சியாகவே போங்கள் என்ற கட்டளையதால், ஆண்டவரே நீர் என்னை எங்கெல்லாம் கொண்டு போகிறீங்களோ அங்கெல்லாம் நான் என்ன செய்யணும்? உங்களை மகிமைப்படுத்துவேன்னு சொல்லி கரங்களை உயர்த்தி ஆண்டவற்றை ஒப்பு கொடுத்து இந்த பாடலை நான் பாடலாமா? பூமி அகிலமும் சாட்சியாகவே போங்கள் என்ற கட்டளையதான், பூமி அகிலமும் சாட்சியாகவே போங்கள் என்ற கட்டளையதான், ஆவி ஆத்துமாவும் தேகம் யாவும் என்று தந்த தொண்டு செய்குவேன். ஆவி ஆத்துமாவும் தேகம் யாவும் என்று தந்த தொண்டு செய்குவேன். இயேசுவென்னும் நாமமே நாமமே என் ஆத்துமாவின் கீதமே கீதமே, என் நேசரேசுவை நான் என்றும் ஏத்தி மகிழ்ந்திடுவேன்.
என் நேசரேசுவை நான் என்றும் ஏத்தி மகிழ்ந்திடுவேன். ஹல்லேலூயா. நம்ம இன்னைக்கு ஒப்பு கொடுத்துருக்கோம்ல, நம்முடைய தேவன் துணையாளராய் மணவாளராய் நம்மோடு கூட உலகத்தின் முடிவு பறையதான் நாம் இருக்கிறேன், நான் உங்களோடு இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த தேவாதி தேவன் என்னை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை கைவிடுவதும் இல்லை. அப்போ கர்த்தருடைய வார்த்தைக்காக என்னோடு வருகிற தேவ பிரசன்னத்துக்கு நன்றி என்று சொல்லி கர்த்தர் சமூகத்தில், ஆண்டவரை இந்த வரைக்கும் காத்த தேவன் இனிமேலும் காப்பார் என்று சொல்லி நம்ம பாடலாமா? காப்பார், என்னை காப்பார், காத்தவர் காப்பார், இன்னும் இனிமேலும் காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். காப்பார், உன்னை காப்பார், காத்தவர் காப்பார், இன்னும் இனிமேலும் காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். கண்டுனை அழைத்தவர் கரமதை பார், அவர் கை விடாதிருப்பார். கண்டுனை அழைத்தவர் கரமதை பார், அவர் கை விடாதிருப்பார். ஆண்டுகள் தோறும் உனக்கவர் அளித்த ஆசிகளை எண்ணிப்பார், 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 எண்ணிப்பார். என்றும் அதை எண்ணிப்பார். காப்பார், உன்னை காப்பார், காத்தவர் காப்பார், இன்னும் இனிமேலும் காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். இஸ்ரவேலுக்கு வாக்குப்படி இன்பக்கானான் அளிக்கவில்லையோ? இஸ்ரவேலுக்கு வாக்குப்படி இன்பக்கானான் அளிக்கவில்லையோ? இப்போது இவர்களை நிர்மூலம் செய்வதென்று பின்னும் இறங்கவில்லையோ? இல்லையோ, 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 மனஸ்தாபம் கொள்ளவில்லையோ? மனஸ்தாபம் கொள்ளவில்லையோ? காப்பார், என்னை காப்பார், காத்தவர் காப்பார், இன்னும் இனிமேலும் காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். வீழ்ச்சியில் விழித்துன்னை மீட்பவரும் நிகழ்ந்து விடாது சேர்ப்பவரும், சிற்சில வேளையில் சிற்றையினால் உன்னை கிட்டி இழுப்பவரும், ஜெயமும் கனமும் சுகமும் உனக்கென்றும் அளிப்பவரும், உனக்கென்றும் அளிப்பவரும். காப்பார், உன்னை காப்பார், காத்தவர் காப்பார், இன்னும் இனிமேலும் காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். தாயின் அகட்டில் வரும் முன்வுனக்காய் தாமுயிர் கொடுத்தவரே, காயினை போல் உன்னை தள்ளி விடாமல் கை கொடுத்தெடுத்தவரே, அவரே, அவரே,
அவரே, அன்பு கொண்டு மணந்தவரே, அன்பு கொண்டு மணந்தவரே, காப்பார் உன்னை காப்பார், காத்தவர் காப்பார், இன்னும் இனிமேலும் காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். ஆதரவாய் பல ஆண்டுகளில் பரநடைக்கலமாயிருந்தார். காதலுடன் அவர் கைப்பாணி செய்திட கனிவுடன் ஆதரித்தார், 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 ஆதரித்தார். பரிசுத்தத்தில் அலங்கரித்தார், பரிசுத்தத்தில் அலங்கரித்தார். காப்பார் உன்னை காப்பார், காத்தவர் காப்பார், இன்னும் இனிமேலும் காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். இந்த ஞாயிற்றுக்கிழமை 16ஆம் தேதி வரைக்கும் நம்மை காத்த தேவன் இனிமேலும் அவர் காக்க வல்லவர். இனிமேலும் அவர் காக்கிற தேவனாய் இருக்கிறார். எது வரைக்கும் அவர் காப்பார் அப்படின்னா, பூமியின் கடைசி பரியந்தம், முடிவு பரியந்தம். ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையின் கடைசி மூச்சு வரைக்கும், உங்களுடைய வாழ்க்கையின் கடைசி மூச்சு வரைக்கும் அவர் காக்க வல்லவர். அது வரைக்கும் எதுக்கு நம்மளுக்கு சபையை கொடுத்து சபையில் நம்மளை வச்சிருக்கிறாருன்னா, ஆண்டவருடைய வருகையில் நாம் எடுத்துக்கொள்ளப்படும்படியாய், நித்திய ஜீவனை குறித்து அறியும்படியாய், இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்கிற முறைகளை கற்றுக்கொள்ளும்படியாய், அவர் நமக்கு செய்த நன்மைகளுக்காக நாம் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவோம், ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தரை தொழுது கொள்ளுவோம் என்று சொல்லி இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை கர்த்தரை தொழுது கொள்றதுக்காக வந்திருக்கிறோம். எத்தனையோ கிறிஸ்தவர்கள் என்ன செய்யறதில்ல, கர்த்தரை தொழுது கொள்ள அந்த ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கலாம், வெள்ளிக்கிழமையாக இருக்கலாம், எந்த நாளும் ஒரு நாள் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கி நன்றி சொல்ல வரவே மாட்டாங்க. நீங்களும் நானும் நன்றி சொல்லாமல் இருக்க முடியுமா? நீங்கள் யோசித்து பாருங்கள். என்னைக்கோ மரித்து போக வேண்டியிருக்க நமக்கு ஆண்டவர் உயிரை கொடுத்து, புது ஜீவனை கொடுத்து, புது உயிரை கொடுத்து, புதிய நம்பிக்கையை கொடுத்து இன்றைக்கி வாழ வச்சு நம்மளை கொண்டு வந்திருக்கிறாருன்னா, நம்ம அவருக்கு விரோதமாக நம்ம என்ன செய்ய முடியும்? ஏதாவது செய்ய முடியுமா? கர்த்தரை மறுதலிச்சிட முடியுமா? போதும் கர்த்தாவே, இது வரைக்கும் நீங்கள் ரொம்ப செஞ்சிட்டீங்க, எங்களுக்கு இனிமேல் தேவையில்லை சொல்ல முடியுமா? அதெல்லாம் முடியாது. அப்போது ஆண்டவருக்கு என்ன செய்யணும்? நன்றி பலி செலுத்த வேண்டும். அப்போ இன்றைக்கி நம்ம அந்த பாடலை நாம் சேர்ந்து பாடலாமா? கொஞ்சம் ஒரு 4-5 லைன் பாடலாம். நன்றி பலி, நன்றி பலி, நல்லவரே உமக்குத்தான் அதிகாலை ஆனந்தமே, என் அப்பாவும் திருப்பாதமே, அதிகாலை ஆனந்தமே, என் அப்பாவும் திருப்பாதமே, நேற்றைய துயரமெல்லாம் இன்று மறைந்ததையா, நேற்றைய துயரமெல்லாம் இன்று மறைந்ததையா, நிம்மதி பிறந்ததையா, அது நிரந்தரமானதையா, நிம்மதி பிறந்ததையா, அது நிரந்தரமானதையா. கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி, நன்றி பலி, நன்றி பலி, நல்லவரே உமக்குத்தான் அதிகாலை ஆனந்தமே,
என் அப்பாவும் திருப்பாதமே, அதிகாலை ஆனந்தமே, என் அப்பாவும் திருப்பாதமே, இரவெல்லாம் காத்தீர், இன்னும் ஒரு நாள் தந்தீர், இரவெல்லாம் காத்தீர், இன்னும் ஒரு நாள் தந்தீர், மறவாத என் இயேசுவே, உறவாடி மகிழ்ந்திடுவேன், மறவாத என் தெய்வமே, உம்மோடு உறவாடி மகிழ்ந்திடுவேன். கோடி கோடி நன்றி டாடி, 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 நன்றி பலி நன்றி பலி, நல்லவரே உமக்குத்தான் அதிகாலை ஆனந்தமே, என் அப்பாவும் திருப்பாதமே, அதிகாலை ஆனந்தமே, என் அப்பாவும் திருப்பாதமே. அல்லேலூயா. நான் புக் இல்லாமல் பாடுறேன், என்னோட சேர்ந்து நீங்கள் பாடுங்க. நீங்கள் புக்கு வச்சுருப்பீங்க, நான் எந்த தொடங்குறேனோ அதை வச்சு நீங்களும் பாடுங்க. என்கிட்ட புக்கு கிடையாது, கொண்டு வரல. அப்போ பாருங்கள், இன்னும் கொஞ்ச நாட்கள் ஒரு சில இடங்களில் இருந்து என்ற பிள்ளைகளோடு இருக்கணும். அப்போ அதுக்கு பிறகு மறுபடியும் அதே இடம்தான் பெர்மனண்ட்டா என்று சொல்லி பார்க்கும்போது உயிர் வாழுகிற காலங்கள் எல்லாம் அந்த நமக்குன்னு தேவன் ஒரு எல்லையில் குறித்து வச்சிருக்கிறாரு. அங்கே தான் இருந்து கர்த்தரை மகிமைப்படுத்த முடியும். அப்போ இன்றைக்கி கர்த்தருடைய வார்த்தை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக நன்றி சொல்லுங்கள். ஒருவேளை வீட்டில் இருந்துட்டு வெளியே போக முடியல, ஆலயத்துக்கு போக முடியலையேன்னு நீங்கள் கவலைப்படுறீங்களா? கர்த்தர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கும்படி, ஆலயத்திற்கு நான் கடந்து செல்லும்படி எனக்கு நல்ல சுகத்தை தாரும், எனக்கு அருமையானவர்களுக்கு சுகத்தை தாரும். இந்த கஷ்டம்லாம் எனக்கு தெரியும். அநேக காலங்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலை நடுவில் குறிப்பிட்ட நேரங்கள் மற்றும் ஓடி வந்து கர்த்தருடைய ஊழியத்தை செஞ்சுட்டு வீட்டுக்கு ஓடியே போயிடுவேன், ஹாஸ்பிட்டலுக்கு ஓடியே போவேன். ஏன்னா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் என் ஹஸ்பண்ட் மூலம் நடத்தப்பட்டோம். அந்த நாட்கள் மறக்க முடியாது. தெரியும், கர்த்தருடைய சமூகத்தின் இனிமை தெரியும். நேரம் பார்க்காதபடி, நாள் பார்க்காதபடிக்கு கஷ்டங்கள் அப்படி தேவ சமூகத்திலே லயிச்சு இருக்கணும்னு ஆசையோடு இந்த காலங்கள் உண்டு. அதிகாலையில் எழுந்து கர்த்தரை தேடி கர்த்தரை ஆராதித்து துதித்து மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு ஏங்கின காலங்கள். இப்போ பிளென்டி ஆஃப் டைமு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ நேரம் வேணாலும் துதிக்கலாம், ஆராதிக்கலாம், ஸ்தோத்தரிக்கலாம், மகிமைப்படுத்தலாம் என்கிற ஒரு நிலைமையில் ஆண்டவர் என்னை இப்பொழுது வைத்திருக்கிறார். ஆனாலும் நான் தான் நினைக்கணும், என் பாடி எனக்கு கோஆப்ரேட் பண்ணணும், என் நேரங்கள் சரிப்பட்டு வரணும். கர்த்தர் கொடுத்த பலத்தோடு முழு பலத்தையும் அவருக்காகவே செலவழித்து முடிக்கணும். அது ஒன்று தான் வாழ்க்கையின் லட்சியம். இப்போ ஒருவேளை நீங்கள் கூட ஏங்கிட்டு இருக்கலாம், ஐயோ எங்களுடைய குடும்பத்தோடு கூட தேவனை ஆராதிக்க போக முடியல, சில சந்தர்ப்பங்கள், சில விதமான பிரச்சனைகள், போராட்டங்கள், கையில் பணம் இல்லாத நிலைமைகள், ஆவிக்குரிய ஒரு நல்ல சபையை தேடி திரிகிறேன், எனக்கு கிடைக்கல. ஒரு சில சபைகளில் நான் போயிட்டாலும் அங்கே என்னை ஏற்றுக்கொள்கிறதுக்கு இல்லை, யாரும் இல்லை என்கிற நினைப்பில் நீங்கள் இருக்கலாம். ஆனால் உண்மையாக நீங்கள் கர்த்தரை தேடி பாருங்களேன், அருமையாய் நடத்துவார். அவர் நம்மை வழி நடத்துகிற தெய்வமாக இருக்கிறார். ஆண்டவரே, எனக்கு உள்ள அந்த நம்ம போய் ஒருவேளை இன்னைக்கு ஆலயத்துக்கு போய் நம்ம இன்னைக்கு ஆராதிக்கிறவங்க ஒரு சிலர் உண்மையிலே தேவனுடைய ஆலயத்தின் பரிபூர்ண நன்மையினால் நிரப்பப்படுவாங்க. முடியாதவர்களாய் எனக்கு தெரியும் அநேகர் வீடுகளில் உங்களுக்கு அருமையானுள்ள பார்த்து கொண்டே இருக்கிறீங்க. ஒருவேளை உங்களையும் கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஃபெசிலிட்டிஸ் இல்லாமல் இருக்கலாம், கார் ஃபெசிலிட்டி இப்படி இல்லாமல் இருக்கலாம். மனதிலையும் சில நேரத்தில் ஒரு சிலருக்கு நம்ம போயிட்டு வந்துடலாமேன்னு நினைக்கலாம். இப்படி பல சூழ்நிலைகள் காணப்பட்டாலும் ஆண்டவர் சம்பவத்தில் பாருங்கள், உங்களுக்குன்னு ஒரு ஆசை இருந்துச்சுன்னா, இந்த தேவாலயத்தில் போய் நான்
என்னுடைய மகன் நீர் எனக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தா அந்த பிள்ளையை நான் கொண்டு விடுவேன் என்று சொன்ன அந்நாளுக்கு ஆண்டவர் அற்புதம் செஞ்சார் தானே, அதே மாதிரி உங்களுக்கும் செய்வார். இயேசுவை குழந்தையாக பெற்றெடுத்த பிறகு மரியாள் என்ன செய்தாங்க? யோசேப்போடு கூட போய் தேவாலயத்திற்கு போனாங்க. அப்போது இன்றைக்கி உங்களுடைய ஆசையும் கூட நிறைவேற்றுவார். தேவனுடைய ஆலயத்திற்கு வந்தால் மட்டும் போதாது, அவருடைய பிரசன்னத்திற்குள்ளே நாம் கடந்து சென்று, ஆண்டவரே இனியும் ஆண்டவரே என்னை அபிஷேகியும் ஆண்டவரே, ஆவியானவர் சபைகளிலே கர்த்தாவை உலாவி வருகிற தேவன் என் மீதும் அந்த அபிஷேகத்தை வையும், என்னையும் நிரப்பும் என்று சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா ஒரு புது எண்ணெயினால் உங்களை அபிஷேகித்து உங்களை வீடுகளுக்கு கொண்டு செல்லுவார். நம்ம சபையில் கிடைக்கிற ஒரு அபிஷேகம், அக்கினி, வார்த்தைகள், விடுதலை, இதெல்லாம் கொண்டுட்டு போய் நாம் நம்முடைய குடும்ப எல்லைக்குள்ளாக அதை பிரதிபலிக்க வேண்டும். எப்படி சயின்ஸ் கிளாஸ்லாம் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க, சூரியன் கிட்ட இருந்து ஒளிய சந்திர நட்சத்திரங்கள்லாம் வாங்கி இரவிலே பிரதிபலிக்கும்னு சொல்லி, அது மாதிரி இன்னைக்கு சபையில் கொடுக்கப்படுகிற எல்லா உபதேசங்களை, எல்லா விதமான நாம் பெற்றுக்கொள்ளுகிற கிருபைகளை, நன்மைகளை, வல்லமைகளை, இதையெல்லாம் கொண்டு போய் நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய சமுதாயத்திலே, நாம் இருக்கிற பகுதிகளிலே, நாம் இருக்கிற தேசங்களிலே, நம்மை கொண்டு போகிற நாடுகளிலே அதை வைத்து நாம் என்ன செய்யணும்? பிரகாசிக்க வேண்டும். அப்போ இன்னைக்கு ஆண்டவரே எனக்கு ஒரு புதிய தைலத்தினால் என்னை அபிஷேகம், என்னை கொண்டு செல்ல போகிற எங்களுடைய குடும்பத்திலே பல சூழ்நிலைகளுக்கு நடுவில், காலேஜ் போகிற பிள்ளைகள், ஸ்கூல் போகிற பிள்ளைகள், பிஸ்னஸ் பண்ண போகிற பிள்ளைகள், கத்துட்ட கேளுங்க, கிருபையை கேளுங்க. ஆண்டவர் சமூகத்தில் நம்மை தாழ்த்தும் போது தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் தம் கிருபையை தருகிறார். உங்களுடைய வார்த்தையின்படி வாழ எனக்கு கிருபை தாருங்க. நம்ம கேட்போமா? ஹல்லேலூயா, உமக்கு நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா. ரிமரபௌஷியங்கரதியா துரிககந்தரதியாங்கரபா ஹம்தனி ககந்தரபா. ஹல்லேலூயா, உமக்கு நன்றி. என்னை நிரப்பும் ஆண்டவரை. கேட்கலாமா? என் நிரப்பும், நிறைந்து வழிந்தோடுகிற ஒரு அபிஷேக நதியிலே என்னை கொண்டு செல்லும். கணுக்கால் அளவல்ல, முழங்கால் அளவில்ல, இடுப்பளவு என்னை ஆண்டவரே ஆழங்களிலே கொண்டு செல்லும்னு கேளுங்க. யாரெல்லாம் பலவீனமாக இருக்கிறீங்க, பிசாசின் போராட்டங்கள் நடுவில் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க, எதிர்ப்புகளை சந்திக்கிறீங்க, இந்த நேரத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. பரிசுத்த ஆவியினுடைய பலத்தினால் இடை கட்டப்பட கர்த்தர் சமூகத்தில் நீங்கள் கேளுங்க. ஆவியானவர் என்னை நிரப்பும் என்று சொல்லி, பலத்தின் ஆவியானவராய், ஞானத்தின் ஆவியானவராய், புத்தியின் ஆவியானவராய் நிரப்புவீராக, தூய்மை ஆவியானவராய் நிரப்புவீராக என்று கேட்கலாமா? அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. மெலனடைய நிரப்பிடுமே பலத்தினாவியே, கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தினாவியே, அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. தேற்றிடுமே உள்ளங்களை
இயேசுவின் நாமத்தினால் ஆற்றிடுமே காயங்களை அபிஷேக தைலத்தினால் அசைவாடும் ஆவியே தூய்மையின் ஆவியே அசைவாடும் ஆவியே தூய்மையின் ஆவியே இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. துடைத்திடுமே கண்ணீரெல்லாம் கிருபையின் பொற்கரத்தால் நிறைத்திடுமே. ஆனந்தத்தால் மகிழ்வுடன் துதித்திடவே அசைவாடும் ஆவியே தூய்மையின் ஆவியே அசைவாடும் ஆவியே தூய்மையின் ஆவியே இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. அலங்கரியும் வரங்களினால் எழுந்து ஜொலித்திடவே தந்திடுமே கனிகளையும் நிறைவாக இப்பொழுதே அசைவாடும் ஆவியே தூய்மையின் ஆவியே அசைவாடும் ஆவியே தூய்மையின் ஆவியே இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. அல்லேலூயா. ரிமர பௌஷ்யங்கரந்தரதியா துபராக்கிறதி கரம் தனதியாங்கரபா. தூய ஆவியானவர் இறங்குவீராக, ஒவ்வொரு பாத்திரங்களையும் நிரப்புவீராக. அபிஷேகம் நுகங்களை முறிப்பதாக. மந்தரகை சக்தினை கூலிதியாத்து பராக்கிறதே அசுத்தரி கிருபாதன்மை கரம் நிமை ஆக்யானிதி அங்கரா. எல்லா கனனத்திரின் ஆவிகளை கட்டிந்து கொள்ளுகிறேன். பொல்லாத உற்று நோக்குகிற கண்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் எரிந்து போவதாக. இருதயங்கள் திறக்கப்படுவதாக. லீதியாலின் இருதயம் திறக்கப்பட்டது போல திறக்கப்படுவதாக. இப்பொழுதும் எங்களோடு கூட நீங்க பேசுங்க, வார்த்தைகளை கொண்டு பேசுங்க, எங்களை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இந்த நாளில் நாம் தேவ செய்தியை பார்க்கலாம். இந்த நாட்கள் நாம் போகிற பாதை எப்படிப்பட்டது? கடினமான பாதைகள், கொடூரமான சம்பவங்கள், இதையெல்லாம் நம்ம பார்க்குறோம். அப்போ இதன் நடுவில் ஆண்டவராகிய கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறது என்ன? பயப்படாதே பயப்படாதேன்னு. இப்போ பயப்படாதேன்னு 365 நாள் அப்படி அதுக்கும் மேலாக சொல்லியிருக்குது. ஒரு முறையோ 2 முறையோ சொல்லியிருக்குதுன்னு சொல்லுவாங்க. அப்போ இன்றைக்கி ஒரு நாளுக்கு ஒரு முறையும் ஆண்டவர் நம்ம கூட சொல்கிறது என்னது? நீ பயப்படாதே பயப்படாதேன்னு சொல்கிறாரு. இதை நீங்கள் மனசில் கொண்டு வரும்போது எதுக்கெல்லாம் கர்த்தர் பயப்படாதேன்னு சொன்னார், எந்தெந்த சந்தர்ப்பங்களில் யார் யார் பார்த்து நீ பயப்படாதே பயப்படாதே. முதலாவது சபைக்குன்னு நம்ம வந்திருக்கிறதுனால சபையை குறித்து பார்க்கலாம். வெளிப்படுத்துகிற அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது 2ஆம் அதிகாரம் 8 முதல் 11 வசனங்கள். ஆண்டவர் 7 சபைகளுக்கு நடுவிலே உலாவி வந்தவராக யோவான் தனது தரிசனத்தில் பத்மு தீவில் பார்த்தார். இப்போ பத்மு தீவில் யோவான் அவர் இரத்த சாட்சி அவர் அந்த கொதிக்கிற எண்ணெய், அந்த எண்ணெய் கலசத்தில் போட்டு அவரை கொதிக்கிற எண்ணெயில் அவரை சாகடிக்கணும்னு நினச்சாங்க. ஆனால் அவர் என்ன செய்தார்? அந்த கொதிக்கிற எண்ணெயில் மிதந்து கொண்டிருந்தார், நீச்சல் அடிச்சிட்டு இருந்தார்.
அவருக்கு ஒரு சேதம் உண்டாகலைன்ன உடனே அவர் என்ன செஞ்சாங்க, பத்மு தீவில் நாடு கடத்திட்டாங்க, தனிமைப்படுத்திட்டாங்க. இன்றைக்கி சில நேரங்கள் நம்மளையும் உலகம் தனிமைப்படுத்துறது ரொம்ப நல்லது அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். ஏன்னா சில பேர் நம்ம தனியாக வரவே மாட்டோம். எல்லாருக்கும் பிடிக்காது பாருங்கள், ஒரு சிலருக்கு பிடிக்காது. எனக்கு முதல்லலாம் ரொம்ப பிடிக்காது, இப்போ ரொம்ப பிடிக்கும். ஆனால் தனிமையாக இருக்கிறது கொஞ்சம் கூட பிடிக்காது. எப்போவுமே ஒரு குரூப்பில் இருக்கணும்னு நிறைய ஆசைப்படுவோம். சில பேர் விளையாட்டாக சொல்லுவாங்க பாருங்கள், சிங்கம் எப்போவுமே இப்படி தான் இருக்கும், தனியாக தான் இருக்கும், அதான் காட்டுக்கு ராஜா. நம்மளும் கூட யூத ராஜ சிங்கத்தின் பிள்ளைகள். நாம் தனியாக இருக்கிறது நன்மைக்காகத்தான். அப்போ இதில் நம்ம வாசிக்கும்போது என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள், சிமிர்னா சபை, நிறைய சபைகள் இருக்குல்ல, அந்த சபையில் ஒரு சபை சிமிர்னா சபை. அதில் பெர்கமு சபை, இந்த மாதிரி இதில் நிறையா சபைகள், லவோதேக்கியா சபை இப்படிலாம் இருக்குது. இதில் சிமிர்னா சபைக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, முந்தினவரும் பிந்தினவரும் மரித்து பிழைத்திருக்கிற ஒரு மாணவர் சொல்லுகிறதாவது. அப்போது ஆதியும் அந்தமாய் இருக்கிற தேவன், நம்முடைய வாழ்க்கையின் அல்பாவும் ஒமேகாவுமாய் இருக்கிற தேவன். அப்போ இதில் சொல்லப்பட்டிருக்கிறது போல அவர் என்ன சொல்லுகிறாரு, உன் கிரியைகளையும் உன் உபத்திரவத்தையும், நீ ஐஸ்வர்யமுள்ளவனாய் இருந்தும் உனக்கு இருக்கிற தரித்திரத்தையும், தங்களை யூதர் என்று சொல்லியும் யூதராய் இராமல் சாத்தானுடைய கூட்டமாய் இருக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தையும் அறிந்திருக்கிறேன். இன்னைக்கு நம்முடைய பாதைகளை அறிந்திருக்கிற ஒரு கர்த்தர். நீதி நிமித்தம் துன்பப்படுத்தப்படுகிறவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க, அதாவது தேவ பிள்ளைகள். பொதுவாக உலகத்தில் நன்மை செய்து பாட அனுபவிக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. புறஜாதிகள் கூட அப்படி நடக்கிறாங்க. இன்றைக்கி தேவ ஜனம் நமக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு, இந்த சபைக்கு என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, உனக்கு இருக்கிற பாடுகள், உனக்கு வர அவமானம், நிந்தை, இது மாதிரி எல்லாம் சொல்லிட்டு நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. அப்போ இன்றைக்கி நாம் படப்போகிற பாடுகள், இனிமே வருகிற காலங்கள் நெருக்கங்கள் நிறைந்த காலம்தான். நம்மளை சூழ என்ன நடக்குது நீங்கள் தெரிஞ்சிருக்கீங்களா? எத்தனை இடத்துல பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், ஒரு கெட்ட சம்பவங்கள், நன்மைக்கு தீமை செய்கிற காரியங்கள், கிறிஸ்தவர்களுக்கு எதிராக எழும்புகிற காரியங்கள். இன்றைக்கி நம்முடைய நாட்டில் நடக்கிறது எல்லாமே தீமைக்கு எதுவாக தான் பார்க்குறோம். உலகத்து நாட்டில் கூட அதான் நம்ம நடந்து கொண்டு இருக்குது. அப்போ வசனம் என்ன சொல்லுது, நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் நீ என்ன செய்யாதே, பயப்படாதே, கொஞ்சம் கூட நீ பயப்படாதே. ஆனால் நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் தான் உபத்திரவப்படுவீங்க, ஆனால் கூட நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது உனக்கு ஜீவகிரீடத்தை தருவேன். அப்போ இன்னைக்கு மணவாட்டி சபை மணவாளன் இயேசுவுக்காக என்ன பாடுகள் படுகிறோம். இன்றைக்கி எவ்வளவு எதிர்ப்புகள் நடுவில் தேவனுடைய வார்த்தையை கொண்டு போகிற பிள்ளைகள் இருக்கிறாங்க. சத்துரு ஒரு பக்கம் பயம் உறுத்துக்கிறான், உன்னை நான் என்ன பண்ணுவேன் பாரு, அவனுக்கு ஆக்ரோஷமாக இருக்கிறான். தனக்கு கொஞ்ச காலம் உண்டு என்று அறிந்து அவன் எவனை விழுங்கலாமோ என்று சொல்லி வகை தேடி சுற்றி திரிகிறான். ஒரு குடும்பத்தில் உள்ள நபர்கள் ஒன்றாக தேவனை ஆராதிக்க முடியல, தொழுது கொள்ள முடியல, ஒன்றாய் ஊழியம் செய்ய முடியல, சந்தோஷமாய் பரலோகத்துக்கு ஒப்பான ஒரு வாழ்க்கை வாழ முடியல. ஊழியங்களில் பாருங்கள், இணைந்து செயல்பட முடியல. இன்றைக்கி காலையில் நம்ம வந்திருக்கிறோம், இதே சாயந்தரம் வாங்க அப்படின்னு சொன்னால் யாராவது வருவாங்களா? சாயந்தரம் வரமாட்டாங்க. சாயந்தரம் என்ன செய்கிறாங்க, குறிப்பிட்ட ஒரு ஃபியூ பீப்புள் தான் உட்கார்றாங்க. மற்றவங்களாம் என்ன செய்கிறாங்க, லைவில் வந்துடுறேன்னு வராங்க. அந்த லைவில் யாவது தங்களுக்கு முழுமையான நன்மைகளை பெற முடிஞ்சால் பரவாயில்ல. ஆனாலும் இப்படி தான் எல்லா சபைகளில் வெள்ளிக்கிழமையில் பார்க்குறோம். உபவாச ஜபம்னா அநேகருக்கு இஷ்டம் கிடையாது. நம்ம சபை பரவாயில்ல, உபவாச ஜபத்துக்கு பெண்கள் வந்துடுவாங்க. ஆனால் சனிக்கிழமை திறப்பின் வாசல் ஜபம் ஒருத்தரும் வரமாட்டாங்க. ஒரு 4 பேர் 5 பேர் தான் வந்திருப்பாங்களே. அப்போ பாருங்கள், நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம். உண்மை உத்தமான பிள்ளைகள் தான் பாருங்கள் உபத்திரவத்தின் பாதையில் கடந்து போகிறாங்க. அப்போது அவங்களுக்கு கர்த்தர் என்ன சொல்கிறார், நீ படப்போகிற பாடுகளை குறித்து பயப்படாதே. 10 நாள் தான், அந்த 10 நாள் அது வரைக்கும் உங்களை சோதிப்பான்.
உங்களை துக்கப்படுத்துவான், தூஷணமாய் பேசுவான், அவமானப்படுத்துவான், உங்களுக்கு வாழ்க்கையில் முட்டுக்கட்டைகளை போடுவான், நன்மைக்கு தீமை செய்வான். இப்படி என்ன வேணாலும் இருக்கலாம். ஆனால் மரண பரிந்தும் நீ உண்மையாக இருந்தால் உனக்கு நான் என்ன செய்வேன்? ஜீவ கிரீடத்தை தருவேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்கிறத காதுள்ளவன் கேட்க கடவன் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ பாருங்கள், ஏன் பயப்படாத? நீ எதை குறித்து பயப்படாத? படப்போகிற பாடுகளை குறித்து பயப்படாதே. ஏற்கனவே பல பாடுகள் நீ பட்டுக்கொண்டு இருக்கிற. நீதி நிமித்தம், ரட்சிக்கப்பட்டது நிமித்தம், ஊழியம் செய்கிறது நிமித்தம், ஊழியத்துக்கு தோள் கொடுக்கறது நிமித்தம், ஆலயத்திற்கு வருகிறது நிமித்தம், வீட்டில் இருக்கிறவங்களாம் ஐயோ இந்த ஆத்துமாவை நம்ம விட்டுட்டோமேன்னு சொல்லி பதறுகிறது. ஆனால் நீ ஆலயத்தில் உட்கார்ற. அவைகளின் நிமித்தம் அதான் சொல்லப்பட்டிருக்கு பார்த்தீங்களா? உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நம்ம செயல்களெல்லாம் அறிந்திருக்கிறோம். கர்த்தர் உன் உபத்திரவத்தை அறிந்திருக்கிறேன். நீ ஐஸ்வர்யம் உள்ளவனாய் இருக்கிறாய், ஆனால் உனக்குள்ள தரித்திரம். இன்னைக்கு எத்தனை பேர் பார்த்தீங்களா ஐஸ்வர்யம் உள்ளவங்களாக இருப்பாங்க, ஆனால் பிளஸ்ஸடாக இருக்க மாட்டாங்க. ஆண்டவராகிய கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதனோடு அவர் என்ன செய்ய மாட்டார்? வேதனை கூட்ட மாட்டார். அப்போ என்ன இருந்தாலும் ஒரு தரித்திர நிலைமை, ஆவிக்குரிய தரித்திர நிலைமை. ஆவிக்குரிய தரித்திர நிலைமை தான் உலக பிரகாரமாக என்ன செய்கிறாங்க? அவங்க முன்னேறி செல்ல முடியாமல், தெய்வீக சுகத்தை பெற முடியாமல், ஆரோக்கியத்தை பெற முடியாமல், ஆசீர்வாதங்களை பெற முடியாமல், குடும்பத்தில் ஒரு மனதை பெற முடியாமல், சமாதானத்தை காண முடியாமல் அவங்கள செய்து. அப்போ அந்த ஆவிக்குரிய அந்த ஐஸ்வர்யத்தில் குறைவுபட்ட ஒரு நிலைமை. அதே மாதிரி உனக்கு தங்களை யூதர் என்று சொல்லியும் யூதர் கிடையாது. சாத்தானுடைய கூட்டங்கள் உன்னை நிந்திக்கிற நிந்தனைகளையும் நான் அறிந்திருக்கிறேன். ஏற்கனவே இத்தனை இருந்தாலும் நீ பயப்படாதே. இன்னும் 10 நாள் சோதிக்கப்படலாம், பயப்படாதே அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இன்றைக்கி நீங்கள் தைரியம் கொள்ளுவீங்களா? நான் தைரியம் கொள்ள முடியுமா என்று சொல்லி நம்ம யோசித்து பார்க்க வேண்டும். அதுக்கு அடுத்தது ஆண்டவர் ஏன் பயப்படாதேன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், ஏசாயா 41 அதிகாரம் 10 முதல் 20 வசனங்கள். இதில் பார்க்குறோம், எதிர்ப்பினுடைய எந்தெந்த சந்தர்ப்பங்களில் எதிர்ப்புகளை சந்திக்கும் போது, சத்துருக்களை சந்திக்கும் போது வெறுமையாய் நம்முடைய வாழ்க்கையை மாற்ற துடிக்கிற சில ஜனங்கள் உண்டு. மந்திரங்களையும் சூனியங்களையும் பண்ணி ஒரு குடும்பத்தை நடுத்தெருவுக்கு கொண்டு வந்துடணும்னு பிரயாசப்படுகிற அநேகர் உண்டு. சத்துருக்கள் உண்டு. திருமணத்தை தடுத்துருவாங்க. மகள் குடும்பத்தில் அவங்களுக்கு ஒரு குடும்பத்தை உண்டு பண்ணலான்னா அது எல்லாம் கைகூடி வரும்போது தடுத்து நிறுத்திடுவாங்க. பொண்ணு வீட்டில் போய் சொல்லுவாங்க, பையன் வீட்டில் போய் சொல்லுவாங்க. அதெல்லாம் அவங்க செய்கிற ஒரு நன்மையான ஒரு காரியம்னு வச்சுக்கோங்க. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, இத்தனை எதிர்ப்புகளுக்கு நடுவுலையும் நான் செய்ய நினச்சது மட்டும் என்ன செய்யாது? ஒரு நாளும் தடைப்படுவது இல்லை. நீ பயப்படாதே. அப்போ ஆண்டவர் பாருங்கள், இந்த பயம் உணர்வு நமக்குள்ள சீக்கிரமாக அது வந்துடுறதுனால தான் அவர் சொல்கிறாரு, நீ பயப்படாதே. ஏசாயா 41:10 முதல் வாசிக்கல். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், முதலாவது நான் உன் கூட இருக்கிறேன், உனக்கு என்னெல்லாம் செய்யணும் செய்வேன்ட்டு சொல்லிட்டேன். அதுவும் இல்லாமல் உன்மேல் எரிச்சலாய் இருக்கிற யாவரும் வெட்கி லச்சை அடைவார்கள். இன்னைக்கு எத்தனை பேர் பார்த்தா எரிச்சல் அடைகிறாங்க? அந்த நாளில் இருந்தது, இன்றைக்கி இருக்குது. பார்த்தீங்களா? தேவ சந்நிதியில் ஆபேல் காயின் 2 பேர் வராங்க. ஆனால் ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரிக்கிறார், காயின்க அங்கீகரிக்கலை. உடனே என்ன செய்கிறாரு? அந்த நேரத்திலேயே கர்த்தர் கண் தன்னை பார்க்குறதுன்னு தெரியும் போதே முகம் நாடி வேறுபடுது. அப்போ ஆண்டவர் கேட்குறாரு, எதுக்கு காயினே உன் முக நாடி வேறுபட்டது? நீ ஏன் ஆபேலை குறித்து எரிச்சல் அடைகிறது? அப்போ ஆண்டவருடைய வார்த்தை உண்மையில எரிச்சலாக இருக்குது. ஒரு பிஸ்னஸ் நல்லா வந்துருச்சுன்னா எரிச்சல், ஊழியத்தில் கொஞ்சம் ஆத்துமாக்கள் வந்துட்டா எரிச்சல், ஒரு மனுஷனுக்கு திறந்த வாசல் உண்டானா எரிச்சல், நல்ல ஆரோக்கியமாய் காணப்பட்ட எரிச்சல். அப்போது உன் மேலே எரிச்சலாக இருக்கிறவர்கள் வெட்கி லட்சையடைவார்கள். உன்னோடைய வழக்காடுகிறவர்கள்
நாசமாகி ஒன்றுமில்லாமல் போவார்கள். உன்னோட போராடினவர்களை நீ தேடினா கூட காண மாட்டாய். அப்போ ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, இது மட்டும் இல்லை, நான் உன் வலது கையை பிடித்து கொள்ளுகிறேன். வலது கையை பிடித்து கொண்டு என்ன சொல்கிறேன், மறுபடியும் சொல்கிறார், யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே. தாவீது அப்படிதான் சவுல்கிட்ட சொல்கிறாரு, நான் தெள்ளு பூச்சி. ராஜா ஏன் பின்னாடி துரத்தி வருதா உங்களுக்கு அழகு? ஒரு ராஜாவுக்கு அழகு சாதாரண மனிதர்களை துரத்துறது தானா? இன்னைக்கு நிறைய பேர் அப்படி தானே துரத்திக்கிட்டு தெரியுறாங்க. அவங்களுக்கு என்ன போஸ்டிங்கு, அவங்களுக்கு என்ன ஒர்க்கு, அதை பண்ணாதபடிக்கு சிறுமைப்பட்ட ஜனங்களை, எளிமையான ஜனங்களை ஒரு 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 இது அடி எடுத்து அவங்க அடி கொடுத்தா 4 அடி கொடுக்கறதுக்கு தைரியம் இல்லாதவங்க, இல்லைன்னா துணிகரம் கொள்ளாதவங்க, கர்த்தருக்கு பயந்துருக்கவங்க, அவங்களத்தான் துரத்தி 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 இந்த உலகம் இருக்குது. அப்போ தான் தாவீது கேட்குற, நீ ராஜா இல்லை, உங்களுக்கு வேலையே கிடையாதா? இதான் ஒரு வேலை தான் இருக்குதா? என்னையே துரத்திட்டு வர, நான் தெள்ளு பூச்சி, கால் பட்டா கூட நான் செத்து போயிடுவேன். என்னை போய் நீர் துரத்திட்டு வர்றதுக்கு நான் ஏமாத்திரம் அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. அது மாதிரி தான் நிலைமையில் இருக்கவங்கள பார்த்து கர்த்தர் சொல்கிறாரு, யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். அப்போ அவர் யாரு? கர்த்தரும் இஸ்ரவேலின் மீட்பருமாயிருக்கிறவர் சொல்லுகிறார். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, போர் அடிக்கிறதுக்கு உனக்கு முடியும். நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த மாதிரி புதிய ஏற்பாட்டு காலத்தில், கிருபையின் காலத்தில் நம்ம இருக்கிறோம், அந்த பழைய ஏற்பாடை நம்ம பார்க்கக்கூடாது, புதிய ஏற்பாடு மட்டும் பார்த்தா போதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் நிறைய வாக்குத்தத்தங்கள், நிறைய தைரியப்படுத்தக்கூடிய காரியங்கள், நிறைய காரியத்தில் தெளிவுபடுத்தக்கூடிய காரியங்கள் ஓல்ட் டெஸ்டமெண்ட்டில் இருக்குது. அப்போ இதில் நம்ம வாசிக்கும் போது சரித்திரபூர்வமாக பல காரியங்கள், அதெல்லாம் யார் கொடுப்பாங்க? பைபிள் காலேஜ் ப்ரொஃபஸர்ஸ்லாம் கொடுப்பாங்க. அது வேற விஷயம். இன்றைக்கி நமது வாழ்க்கையோடு நம்ம சம்மந்தப்படுத்தி பார்க்கும்போது ஆண்டவர் சொல்கிறார், போர் அடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையும் உள்ள பற்களும் ஆக்குகிறேன், எந்திரமாக்குகிறேன். ஒரு சாதாரண வாழ்க்கை தான் நம்ம நினச்சி பார்ப்போம், சாதாரண வாழ்க்கையை ஏதோ வாழ்ந்துட்டு போகிறேன்ப்பா. ஆனால் ஆண்டவர் நோக்கம், பெரிய ஒரு நோக்கம் இருக்கும்போது அப்படி வார்த்தை சொல்லுது, உன்னை போரடிக்கிறதற்காக தெரிந்து கொண்டேன். கிதியோன் பார்த்தீங்களா, அவன் சும்மா பயந்தாங்கொள்ளி எங்கேயோ உட்காந்து ஒரு போரடிச்சுட்டு இருக்கான், கொஞ்சோண்டு கதிர்களை காப்பாற்றுறதுக்கு. அவனை பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிறாரு, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். அப்போ புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள இயந்திரமாக்குகிறேன். நமக்கு தெரியும்ல, என்ன செய்யுது, அந்த கொண்டு வந்துட்டு அந்த இதை கொண்டு வந்துட்டா, ஒரு பெரிய பில்டிங்கையே அதுக்கு பல்லாக இருக்கும் பார்த்தீங்களா, வச்சு நொறுக்கி தவுத்து போட்டுட்டு போயிடுது. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி பார்த்து பார்த்து கட்டின வீடுகளெல்லாம் தவுத்து போடுறாங்க, பில்டிங்கை தகுத்து போடுறாங்க. ஏன்னு கேட்கறதுக்கு ஆட்கள் கிடையாது. என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பல நாள் அவங்களுக்கு சொல்லிட்டு தான் இருந்தோம், பல நோட்டீஸ்லாம் விட்டோம், நீங்கள் கிளம்பலை, நாங்கள் கிளப்புறோம் அப்படி சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அப்போ இதில் மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய். அப்போ நீ தூற்றுவாய். மரத்துலலாம் இப்படி புடைப்பாங்க, அது மாதிரி நீ தூற்றுவாய். அது என்ன செய்யும், அப்படியே அந்த சுழல் காற்று அதை கொண்டு போயிடும். நீ சுழல் காற்று பறக்கடிக்கும், காற்று கொண்டு போயிடும். நீ என்ன செய்வ, எனக்குள் மகிழ்ந்து களி கூர்ந்து கொண்டிருப்பாய். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, எதிர்ப்புகளை பார்த்து பார்த்து பயந்து உனக்கு உன்னுடைய வாழ்க்கையை வனாந்திரமாக்கிட்டாங்கன்னு நீ நினைக்கிறியா? அந்த வனாந்திரம், அப்போ வனாந்திரத்தை வயலிலமாக்க முடிஞ்ச அளவு நீ ட்ரை பண்ணுறியா? மறுபடி எழுந்திருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறியா? மறுபடியும் உன் விசுவாசத்தை கட்டி எழுப்ப, உன் பரிசுத்த வாழ்க்கையை கட்டி எழுப்ப, குடும்பத்தில் எல்லாம் இருந்து ஒன்றுமில்லாத நிலைமைக்கு தள்ளப்பட்டாச்சு, இனி என் குடும்பத்தை நான் திரும்பியும் கொண்டு வர வேண்டும்னு நீ முயற்சி செய்கிறியா? அதுக்கான முயற்சிகளை எடுக்கிறியா? வசனம் சொல்லுது, சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வரலும்போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து அவர்களை கைவிடாது இருப்பேன். அப்போ பாருங்க, தாகத்தை தீர்க்கிற ஒரு தேவன்,
தாகத்தோடு நம்மளை அலைந்து திரிய விடுகிற தேவன் கிடையாது. இன்னைக்கு இயேசு இல்லாத வாழ்க்கை அலைந்து திரிகிற வாழ்க்கை. அங்கே போவாங்க, இங்கே போவாங்க, அதை சாப்பிடுவாங்க, இதை சாப்பிடுவாங்க, அதை உடுத்துவாங்க, இதை உடுத்துவாங்க, அந்த கும்பலை கொஞ்ச நாள் சேருவாங்க, இந்த கும்பலை கொஞ்ச நாள் சேருவாங்க, மாறி 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 கட்சிக்கு மாறின மாதிரி மாறிக்கொண்டே இருப்பாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா என்ன பிரயோஜனம்? ஒன்றுமே கிடையாது. அதான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆனால் நாவு தாகத்தால் வரல விட மாட்டேன், ஏக்கத்தோடு இருக்க விட மாட்டேன், உன்னுடைய கண்களில் கண்ணீர் வழிந்து கொண்டே இருக்க விட மாட்டேன், அந்த கண்ணீரை விசாரிப்பேன் ஆண்டவர் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, உனக்காக நான் தான் எல்லாம் செய்து வருகிறேன் என்பதை உறுதிப்படுத்துவேன்னு சொல்கிறாரு. ஒருவேளை எனக்காக யாரும் இல்லைன்னு நான் நினைக்கலாம், ஒருவேளை உங்களுக்காக யாருமே இல்லை என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் வசனம் சொல், நான் இருக்கேன். நான் என்ன செய்வேன்? உயர்ந்த மேடுகளில் ஆறுகளையும் பள்ளத்தாக்குகளின் நடுவில் ஊற்றுகளையும் திறப்பேன். எல்லாம் க்ளோஸ்டு டோர். இனி நம்பிக்கை இல்லை தான். ஆனால் எதுக்கு வாழ்கிறேன் தெரியலன்னு வாழ்ந்து கொண்டு இருக்கோம்ல. ஆண்டவர் சொல்கிறாரு, வனாந்தரத்தை உயர்ந்த மேடுகளில் நான் ஆறுகளை உண்டாக்குவேன். அது எவ்வளோ பியூராக ஹீலிங் ப்ராசஸ் உள்ளதாக இருக்கும், நல்ல குணமளிக்கக்கூடிய ஒரு சுகம் நிறைந்த தண்ணீராக இருக்கும். அது மாதிரி பள்ளத்தாக்குகளின் நடுவில் ஊற்றை திறந்து விட்டு வனாந்தரத்தை தண்ணீர் தடாகும், அவாந்தர வெளியை வறண்ட பூமி நீர்க்கேணியும் ஆக்கி அங்கெல்லாம் நானே நடுவேன். மனுஷனால் கூடவே கூடாது. அரப் கண்ட்ரீஸில் பார்த்தீங்களா, அழகாக மரங்களை நட்டு ஒரு நல்ல பார்க்கு மாதிரி நிறையா பண்ணியிருப்பாங்க. நம்முடைய இந்தியா தேசத்தில் தமிழ்நாட்டில் வெட்டிக்கிட்டே போகிறாங்க எல்லாம் இந்த மரங்களெல்லாம். இங்கே நெகட்டிவான சூழ்நிலை நடுவில் அருமையான மரங்களை சாலை ஓரத்தில் வச்சு அதுக்கு அவ்வளவு பராமரிப்புகளை கொடுத்து அருமையாய் மரங்கள் பார்த்தீங்கன்னா பச்சை பசேர் என்று இருக்கிற இடங்களும் இருக்க தான் செய்யுது. நம்முடைய இந்தியா தேசத்தில் நம்முடைய தமிழ்நாட்டில் வந்தால் இப்படி சூழ்நிலை எப்படி இருக்கும் பாருங்கள். அப்போது வசனம் சொல்லுகிறது, நான் வனாந்தரத்திலேயே கேதுரு மரங்கள், சித்தி மரங்கள், மிருது செடி, ஒலிவ மரங்களை நடுவேன். அவாந்திர வெளியில் என்ன செய்வேன்? தேவதார் விருட்சங்கள், பாய்மர விருட்சங்கள், புன்னை மரங்களை நான் உண்டு பண்ணுவேன். அப்போ எல்லாரும் பார்ப்பாங்க, இது கர்த்தர் தான் செய்திருக்கிறாரு. இது நிச்சயமாக மனுஷனால் முடியவே முடியாது. கர்த்தர் தான் இவங்களுடைய தெய்வீக இவங்க சுகத்தினுடைய ரகசியம் தான், இவங்களுடைய பரிசுத்தத்தினுடைய ரகசியம் இதுதான், இவங்களுடைய ஆரோக்கியத்தின் ரகசியம் இதுதான், இவங்களுடைய செழிப்பின் ரகசியமே இதுதான். இது மனிதனால் என்ன செய்ய முடியாது, ஒரு நாளும் மனிதனால் இது முடியாது அப்படின்னு சொல்லி பாருங்கள். எதிர்ப்புகளை சந்தித்து நொந்து போயிருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் இந்த வார்த்தையை கொடுக்குறார். அப்போ பயப்படாதே, உனக்கு நான் துணை நிற்கிறேன், உன் கையை பிடிச்சிக்கிறேன், நீ நடக்க முடியாதுன்னு பயந்து கொண்டு இருக்கிற எல்லா காரியத்திலும் நான் கரம் பிடிச்சு நடத்துகிறேன், நீ தகச்சு நிற்கலாம், வந்துட்டோம் கர்த்தரை நம்பி, இனிமேல் என்ன செய்கிறது எனக்கு புரியலையே, ஆண்டவருடைய பெர்மிஷன் கொடுத்ததுனால வந்துட்டேன், இனி என்ன செய்யணும், இனி என்ன ஸ்டெப் எடுத்து வைக்கணும், எப்படி நடந்துக்கணும், எதுவும் எனக்கு தெரியல, நானே உனக்காய் செய்கிறதை நீ காண்பாயின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் நம்புறீங்களா? கர்த்தர் பாத்திர நம்பி கர்த்தரை நாம் என்ன செய்யணும்? நன்றியோடு துதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அடுத்ததை நம்ம பார்க்கும்போது பாருங்கள், ஏன் பயப்படாதே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வார்த்தை சொல்கிறாருன்னா, பயப்படாதே, உன் கூட தான் இருக்கேன். ஈசாக்கை பார்த்தீங்களா, வழி நடத்த ஒருத்தர் ஆண்டவர் துவங்கினார்னா கடைசி வரைக்கும் நடத்துவார். மனுஷன் என்ன செய்வான்? கரம் பிடித்து கொள்ளுவான். நம்ம சின்ன வயசுலேருந்து நம்ம பார்ப்போம், எத்தனை ஃப்ரெண்ட்ஸு நமக்கு இருந்தாங்க. கொஞ்ச நாள் இந்த ஸ்கூல் படிக்கிற வரைக்கும், காலேஜ் படிக்கிற வரைக்கும் வேறு வேலை செய்யும்போது ஒரு சிலர் இருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய பேரை பார்த்துட்டு தான் போவோம். ஆனால் யாருமே நிரந்தரமாக இருந்ததில்லை. ஆனால் ஆண்டவர் மட்டும் பாருங்கள், ஈசாக்கோட சொன்னார், பஞ்சகாலம் வருதுன்னு அங்கங்கே ஓடாத, இதே இடத்துல இரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், பெரிய ஜாதியாக்குவேன், உங்கள் அப்ரகாமுடைய ஆசீர்வாதத்தான் உன்னையும் ஆசீர்வதிப்பேன் அப்படி சொல்கிறாரு. அப்போ பாருங்கள், இவன் இந்த ஈசாக்கு என்ன செய்கிறாரு?
பாருங்கள், விதையை விதைக்கிறாரு, ஆசீர்வாதம் ஆகுது. அப்போ துறவுகளை தோண்டுகிறார். இதை 18ஆம் வசனம் சொல்லுகிறது. தன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் வெட்டினவைகளும் ஆபிரகாம் மரித்த பிறகு பெலிஸ்தர் தூர்த்து போட்டவைகளுமான துறவுகளை. இன்னைக்கு பாருங்கள், கட்டுகிறது ஒருத்தர் கட்டிக்கிட்டே வருவாங்க, அடுத்த சன்பல்லா தொபியா மாதிரி ஆட்கள் என்ன செய்வாங்க, மிதித்து போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு முறை நான் வந்து தரிசனத்தில் பார்த்தேன். எங்களுடைய சர்ச்சு இருக்கிற அந்த இடத்துலையே அந்த இடத்த ஒத்தி இனி ஒரு சபையை சார்ந்தவங்க நான் பார்த்த அந்த சொப்பனத்தில் அந்த சபையை ஒட்டியே கட்டுறாங்க, ஒரு பெரிய ஒரு சர்ச்சை கட்டுறாங்க. அப்போது அவங்க என்னை பார்த்து சிரிக்கிறாங்க. நானும் கேள்விக்குறியோடு நான் அவங்கள பார்க்குறேன். என்னடா நம்ம சர்ச்சை ஒட்டியே இன்னொரு பில்டிங் எழும்புது, அது ஒரு சபையாக, அதுவும் ஒரு பெரிய சபையாக எழும்புதேன். அப்போது நம்ம இந்த இடத்த விட்டுட்டு வேறு எங்கேயாவது போயிடலாமா அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சுட்டு இருக்கிறேன். அப்படியே விழித்து பார்த்ததை நான் பார்த்தேன். அப்போ பாருங்கள், அது மாதிரி அப்புறம் தான் தெரிஞ்சுது, ஒரு சிலர் வந்து சர்ச்சுக்கு பக்கத்திலே கூட இருந்தாங்க. ஆனால் கர்த்தர் அதில் வந்து அவர் ஏதோ செய்தார் அப்படின்னு சொல்லி நான் உணர்கிறேன். அப்போ இன்றைக்கி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம், தாகமாக இருக்குது, பஞ்சம் இருக்குது, பசிக்கு ஓடி போயிடலாமா, எங்கேயாவது ஓடி போயிடலாமா, தனிமை வருத்துது, எங்கேயாவது போயிடலாமா, யார் கூடயாவது வாழ்ந்துடலாமா, இல்லைன்னா வந்து என்னுடைய வாழ்க்கையில் வந்து நான் தனிச்சு நின்னெல்லாம் நான் செஞ்சுக்க முடியாது, யாராவது ஒரு குரூப்பில் சேர்ந்துடலாமா, அப்படி இப்படி நம்ம நினைப்போம் பார்த்தீங்களா. அப்போ ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, ஈசாக்குக்கு ஆண்டவர் வழி நடத்தின, இங்கேயே இரு, உன்னை நான் பெரிய ஜாதியாக்குவேன், இங்கே இருன்னு சொல்கிறார். அப்போ அந்த வார்த்தைக்கு கட்டுப்பட்டு ஈசாக்கு அங்கே இருக்கும்போது நடந்த காரியம் என்ன, கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து கொண்டே போகிறார். கீழ்ப்படிதல், அதான் இதில் சொல்லியிருக்கு பாருங்கள். நம்ம வாசிக்கும்போது, ஆபிரகாமின் நாட்களில் ஆதிகாமம் 26:1 பஞ்சத்தை அல்லாமல் பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமலேக்கிடத்தில் கேராருக்கு போனான். அப்போ கர்த்தர் சொல்கிறான், எகிப்துக்கு போகாத, இங்கே குடியிரு, இந்த தேசத்திலேயே நீ வாசம் பண்ணு, உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், இந்த தேசத்தை உனக்கும் உன் சந்ததிக்கும் எல்லாத்தையும் நான் கொடுத்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கிட்ட ஆணையை நான் நிறைவேற்றுவேன், நீ வந்து என் வார்த்தைகளை கை கொண்டு. ஆபிரகாம் கை கொண்டான், அவன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிட்டேன். அப்போ சொல்லும்போது ஈசாக்கு என்ன செய்கிறாராம், கேராரிலே குடியிருந்தான். அப்போது அந்த இடத்துல இருந்து தேவன் அவனை மெல்ல மெல்ல ஆசீர்வதித்து உயர்த்துகிறார். உயர்த்தும் போது எல்லாருக்கும் பொறாமை வருது, அந்த அளவுக்கு ஆசீர்வாதம் வருது. அப்போ இவங்க என்ன செய்கிறாங்க பாருங்கள், பொறாமை கொண்டு எல்லாம் என்ன செய்தாங்களாம், அவனுக்கு ஆட்டு மந்தை மாட்டு மந்தை அநேக பணிவிடைக்காரர் இருந்ததுனால பெலிஸ்தியர் பொறாமை கொண்டு அவன் தகப்பனாகி ஆபிரகாம் நாட்களில் வேலைக்காரர் வெட்டின துறவுகளெல்லாம் மண்ணால் நிரப்பி போடுறாங்க. அப்புறம் அபிமலைக்கு சொல்கிறார், ராஜா நீ இங்கே இருக்காத, நீ எங்கேயாவது போயிடு, நீ எங்களை விட பெரிய ஆளாயிட்ட இருக்கப்பா, வெளியே போயிடு அப்படி சொல்கிறாங்க. அப்போ ஈசாக்கு அங்கே கூடாரம் போட்டு அமர்ந்து தன் தகப்பனுடைய நாட்களில் சத்துருக்கள் தூத்து போட்டது எல்லாத்தையும் அவனுடைய வேலைக்காரர் வந்து எடுக்கிறாங்க. எல்லா இடம் தண்ணி. ஒரு தேவனுடைய பிள்ளை கத்தரோடு இருந்தால் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். எசேக்கியா ராஜா கத்தருக்கு பிரியமானது செய்த போது அவனுக்கு எல்லாம் அனுகூலமாக இருந்துச்சான். அந்த மாதிரி இங்கேயும் அவன் தோண்டுகிறதுக்கு எடுக்கிறான், எல்லா இடத்துலையும் நீரூற்று. அப்போ பாருங்கள், அவங்க உடனே துரத்தி விடுறாங்க. அப்போ ஏசேக்கு சித்துனா 2 இடத்துலையும் அவங்க என்ன செய்கிறாங்க, சரி இதுக்கு பேர் ஏசேக்கு இதுக்கு பேர் சித்துனான்னு வச்சுட்டு அவங்க துரத்தும் போது சரி அவங்க வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்து பெயர்செபாவுக்கு போகிறாங்க. 24ஆம் வசனம் ஆதியாகமம் 26:24 சொல்லுது, அன்று ராத்திரிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே, நான் உன் கூட இருந்து உன் என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாம் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். உடனே ஈசாக்கு என்ன செய்கிறாரு, அந்த இடத்துல கூடாரம் போட்டு கர்த்தரை தொழுது கொள்கிறாரு. அதுக்கப்புறம் அவனுடைய பெலிஸ்தர் என்ன செய்கிறாங்க, இவனை தேடி வருகிறார்கள். இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, ஏசேக்கு போச்சு, சித்தனா போச்சு, கவலைப்படாத, உன்னை ஆசீர்வதிப்பேன் சொன்ன தேவன் நான் உன்னோடு கூட இருக்கிறேன்
அவர்கள் நாவினாலே நான் உன் கூட இருக்கிறத அறிக்கையிட வைப்பேன்னு சொல்லி அவர் என்ன செய்கிறார்? திடப்படுத்துகிறார். நீ பயப்படாதே அப்படின்னு சொல்லி பாருங்க, அவனை என்கரேஜ் பண்ணி அவனை உற்சாகப்படுத்தி ஓட பண்ணுகிறார். அப்போ அப்படி செய்யும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பெலிஸ்தர் என்ன செய்தாங்களாம்? எவங்க பொறாமப்பட்டு இவனை துரத்தி விட்டாங்களோ அவங்க எல்லாரும் என்ன செய்கிறாங்க? இப்போ தேடி வராங்க. நம்மளை கூட துரத்தி விட்டு அவங்க அநேக வாழ்க்கையில் இருக்கலாம். நம்மளை பிடிக்கல, நீ உன்னை துரத்திடுவேன்னு சொல்லிட்டு துரத்துறவங்க இருக்கலாம். ஆனால் ஆண்டவராகி கர்த்தர் அவர்களுக்கு நடுவில் கூட பார்த்தீங்கன்னா உங்களை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். அவங்களுக்கு நடுவில் உங்களை ஒரு பிளெஸ்ஸிங்காக வைப்பார், என்ன ஒரு ஆசீர்வாதமாய் வைப்பார். இன்னைக்கு உலகம் பார்க்குற பார்வை என் மேலே எப்படி இருக்குதுங்கிறது கிடையாது. கர்த்தர் என்ன எப்படி பார்க்கிறார் அதை நாம் பார்த்தோம்னா, அவர் நம்மளுடைய வாழ்க்கையில் சொல்லியிருப்பார்ல, அதை நாம் அறிக்கையிட்டோம்னா கட்டாயமாக கர்த்தர் நம்முடைய வாழ்விலே அற்புதத்தை காணும்படி செய்வார். அப்போ பாருங்கள், ஒரு துறவை வெட்டுறாங்க. அப்போ யாருமே சண்டைக்கு வரல. உடனே ஏசேக்கு சித்தனா ஒளிந்தது, ரெகோபோத்து வந்ததுன்னு சொல்லி மகிழ்ச்சியோடு கர்த்தரை ஆராதித்து கொண்டு இருக்கிறாங்க. அப்போ சத்துருக்கள் என்ன சொல்கிறாங்க? நிச்சயமாக கர்த்தர் உம்மோடு இருக்கிறாரு, நீ என்ன செய்தாலும் வாய்க்குது, உம்மோடு கர்த்தர் இருக்கிறார். உடன்படிக்கை பண்ணி கொண்டு திரும்பி போயிட்டாங்க. அப்போ இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் கூட பாருங்கள், தேவன் சொல்ற பயப்படாதே, உனக்கு சொன்ன வார்த்தை தான். அந்த வார்த்தையை எல்லா சூழ்நிலைகளை, கடினமான சூழ்நிலையில கூட சொல்லு. உன்னை நான் ரட்சித்துட்டேன், உனக்கு விடுதலை கொடுத்துட்டேன்னா அது கொடுத்தது தான், அதுக்கு மேலே ஒரு இதுவுமே கிடையாது அப்படின்னு ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகிறது. அப்புறமா பார்த்தீங்கன்னா கடைசியாக ஒரு காரியத்தை நம்ம பார்த்து முடிச்சிடலாம். இதில் சொல்லப்பட்டிருக்கு ஏசாயா 43 அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கொண்டோம்னா, இங்கே சொல்லியிருக்கு, யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவர், உன்னை உருவாக்கினவர் நான் என்ன சொல்கிறேன்? பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். உன் பேரெல்லாம் ஒருவேளை கர்த்தர் பேர் சொல்லி அழைக்காமல் இருந்திருக்கலாம். நீங்கள் கேட்டால் கட்டாயமாக செய்வார். அப்போ பாருங்கள், என் உள்ள ஏங்கிறது, ஆண்டவர் என்னை எப்படி கூப்பிட்டாரு? மதி அப்படின்னு பேர் சொல்லி கூப்பிட்டாரு. ஆனால் நமக்கு தெரியல, அந்த காலத்தில் எனக்கு தெரியல கர்த்தர் பேர் சொல்லி அழைப்பார்னு தெரியல. அப்போ நான் அதை மிஸ் பண்ணிட்டேன் அந்த சந்தர்ப்பங்கள். இன்றைக்கி கூட பல முறை ஒருவேளை நீங்கள் நேராக கேட்டிருக்கலாம், இல்லை யார் மூலமாவது உங்கள் பெயர் சொல்லி அழைத்திருக்கலாம். நான் ரொம்ப காலங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அருள்ராஜ் பிரதர் ஒரு கூட்டம் நடத்துவாங்க. அந்த இடத்துல ஜான் ஜோசப் அவங்க கூட அப்போல்லாம் நடத்துவாங்க. அந்த டைமில் நான் ஒரு தடவை போயிருந்தேன். அப்படி போகும்போது பாருங்கள், என்னுடைய மகளுக்காக ரொம்ப ரொம்ப கவலையோடு போயிருந்தேன். ஏன்னா அவளுக்கு இந்த படிக்கணுங்கிற ஒரு அந்த ஆசையே இருக்கிறது கிடையாது. ஆசைன்னா படிப்பானா மண்டையில் ஏறவே ஏறாது. அப்போ நான் நினச்சேன், இப்போ எப்படின்னா இது வாழ்க்கையில் வரும், வாழ்க்கையில் எப்படி வரும்? இவ்வளவு மோசமாக மழுங்கி போன புத்தி இருக்குதே. அதுக்கு காரணம் எங்களுடைய எதிராளியான சத்துருக்கள். அவங்க என்ன நினச்சாங்க? இந்த வீட்டில் எந்த பிள்ளையும் படிக்கக்கூடாதுன்னு நினச்சாங்க. அது மூத்த பிள்ளைகளை தான் ரொம்ப பாதிக்கும். அப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நடக்கும்போது மூத்த பிள்ளைகள் தான் ரொம்ப பாதிக்கப்படுவாங்க. அதுதான் முதல் பிள்ளைய ரொம்ப டெடிக்கேட்டடாக வளர்க்கணும், அவங்களுக்காக அதிகம் ஜெபிக்கணும். ஏன்னா எல்லா வீட்லேயும் பாருங்கள், முதல் பிள்ளைகளை தான் இதை மாதிரி சத்துருக்களுடைய ஆயுதங்கள் அதிகமாக பாதிக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆண்டவர் சமூகத்தில் ரொம்ப அழுதேன். அவமானமாக இருக்குது, ஆண்டவரே ஒன்றுமே படிக்க மாட்டேங்கிறா. அங்கே போனோம்னா டீச்சர்ஸ் கம்ப்ளைண்ட்டு, ஹெச்எம் கம்ப்ளைண்ட்டு, ரொம்ப மனசு வலிச்சுது. அப்போ ஆண்டவர்கிட்ட எப்போ அழுது ஜெபம் பண்ணிக்கொண்டே இருப்பேன். அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கூட்டத்தில் ஓப்பனர் மீட்டிங்ஸ்லாம் அப்போ நடக்கும்ல, மெரினா பீச்சில் நடக்கும், இந்த மாதிரி நிறைய இடத்துல ஹால்லலாம் நடக்கும், ஓப்பன் கிரவுண்டில் நடக்கும். அப்படி நடக்கும்போது பார்த்தீங்கன்னா நான் ஆண்டவர்கிட்ட அழுது ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். அப்போ என் பெயரை சொல்லி கூப்பிட்டு, மதி ஒளி அப்படின்னு சொல்கிறதுக்கு அவருக்கு அது ப்ரொனவுன்ஸ் பண்ணக்கூட அப்போல்லாம் தெரியாது, இப்போ ஓரளவு தெரியுது எல்லாருக்கும். அப்படி சொல்லிவிட்டு, உன் மகள் ஞானத்தில் குறைப்பட்டு இருக்கிறதுனால நீ அழுது ஜெபம் பண்ணுற, அவளுக்கு நான் கொடுக்க போகிற ஞானம் பெரிதாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். அப்போ அந்த வார்த்தை வெளிப்பட்ட உடனே என் பேர் சொல்லி கூப்பிடும்போது எனக்குள்ள அனாயிண்டிங் இறங்க தானே செய்யும். ஒரு அபிஷேகம் எனக்குள்ளே இறங்கிச்சு. ரொம்ப சந்தோஷம். இந்த இவ்வளவு கூட்டத்தில் தேவன் என் பெயர் சொல்லி அழைத்தாரேங்கிற ஒரு பெரிய சந்தோஷம், தீர்வு கிடைச்சதேன்னு ரொம்ப சந்தோஷம். அப்புறமா தனி ஜெபத்துக்கு போய் எல்லாரும் போகும்போது நானும் போய் நின்னேன்.
அவர் தள்ள கை வச்சோடனே உனக்கு தான் அந்த தீர்க்க தரிசனம், உன் பிள்ளையை குறித்து தான் இந்த வார்த்தை சொல்லப்பட்டதுன்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்போ பாருங்கள், உன்னை பெயர் சொல்லி ஒருவேளை அழைத்திருக்கலாம். என் பெயரை சொல்லி அழைத்தார், என் மகள் பேரை சொல்லலை, அவருடைய பிரச்சனையை சொல்லி அழைத்தார். அப்போ இன்றைக்கி உங்களை ஒருவேளை பேர் சொல்லி அழைக்காமல் இருக்கலாம், ஆனால் இந்த மாதிரி ஒரு குரூப்பில் இருந்து உங்களுக்கு ரெவலேஷன் வந்திருக்கலாம். ஒரு முறை கூட என்னுடைய மகன்களில் ஒரு மகனுக்கு கொஞ்சம் வியாதி வந்த போது நான் ஆண்டவர்கிட்ட ரகசியமாக கேட்டுகிட்டே இருந்தேன், ஆண்டவரே இந்த வியாதி எனக்கு கொடுத்துருங்க, ஆண்டவரே எனக்கு கொடுத்துருங்க, அவனுக்கு வேண்டவே வேண்டாம், எனக்கே அது வரட்டும். அதுவும் சத்துருக்கள் உருவாக்கின ஆயுதத்தில் ஒன்று தான். அந்த நாட்கள் அதிகமாக போராடினாங்க. அப்போது நான் எனக்கு கொடுத்துருங்க ஆண்டவரே, அவனுக்கு வேண்டாம் ஆண்டவரே, நான் அழுது ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஒரு நாள் டிவியில் நான் போடும்போது, இப்போ செம்மன்பேட்டையில் ஒரு ப்ரேயர் நடத்துகிறார்ல, அவர் பேர் என்ன, அற்புதத்தின் வார்த்தை ஏதோ கொடுப்பாருன்னு நான் நினைக்கிறேன். ஆமாம், அது பேர் எனக்கு மறந்துருச்சு, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். அப்போ அவர் டிவியில் மெசேஜ் கொடுத்துட்டு இருந்தார், நான் உட்காந்து கேட்டுகிட்டே இருந்தேன். அப்போ அவர் சொன்னார், இன்னைக்கு டெலிவிஷனில் பார்க்குற ஒருத்தவங்க உங்கள் பையனுக்கு ஒரு வியாதி நீங்கள் நினச்சிக்கிட்டீங்க, அந்த வியாதி எனக்கு தந்துருங்க, அவனுக்கு விடுதலை கொடுத்துருங்கன்னு நீங்கள் கேட்குறீங்க. கட்டாயமாக உனக்கும் அந்த வியாதி வராது, உன் பிள்ளைக்கும் வராது. அப்போ நீ ஏன் இந்த மாதிரி அறிவீனமாய் நீ ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்க? அவனுக்கு அந்த வியாதி ஒன்றும் செய்யாது, வியாதி இல்லை. உனக்கும் நீ கேட்ட பாரு, உனக்கு தரமாட்டேன், அந்த வியாதி உனக்கு வராது அப்படி சொன்னார். இன்னைக்கு வரைக்கும் அந்த வார்த்தையில் எனக்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார். பிள்ளைகள் சொல்ல முடியாதுல்ல, அவங்களுக்கு அந்த அளவு விசுவாசம் இல்லை, சொன்னாலும் ஏற்றுக்க மாட்டாங்க, ஏதோ ஒன்று மாத்திரை சாப்பிடுவாங்க. ஆனால் தேவன் என்னை இன்னைக்கு வரைக்கும் சேலஞ்சாக வச்சுருக்கிறாரு. அந்த தேவன் சொல்கிறாரு, பயப்படாதே, நீ தண்ணீரை கடக்கிறியா, ஆறு கடக்கிறியா, அக்கினியில் கடக்கிறியா, உன் கூடவே இருப்பேன், அது உன் மேலே புரளாது. அப்போ அக்கினி ஜுவாலை உன் மேலே பச்சாது, அக்கினியின் வாசனம் வீசாது. இன்றைக்கி நாம் தான் நம்ம போகிற பாதையில் இவ்வளோ கஷ்டமாக இருக்குதுன்னு நம்ம அவமானமாக நினைப்போம் பாருங்கள், தலை குனிஞ்சு வாழ்வோம். ஆனால் ஆண்டவர் அப்படி கிடையாது. நம்ம தலை கவிழ விடாத ஒரு தேவன். அவர் சொல்கிறாரு, எதுக்கு உனக்கு நீ போகிற பாதை நீ வாய் திறந்து சொன்னாலும் யாருக்குமே தெரியாது. அன்னைக்கு நான் யார்கிட்டையும் வாய் திறந்து சொல்லலை, அழுவேன் ஆண்டவர்கிட்ட. ஒவ்வொரு வாரத்துக்கு ஒரு முறை அழுவேன், இந்த பிள்ளைகளுக்காக அழுவேன். அதுதான் அன்னைக்கும் இன்னைக்கும், வேறு எதுவும் எனக்கு தெரியறதில்ல. ஆனால் அந்த கண்ணீருக்கு கர்த்தர் பதில் கொடுக்குறார். இன்னைக்கும் கண்ணீர் வடிக்கிறேன், இருதயத்தில் பெருமூச்சோட ஆண்டவர்கிட்ட கேட்குறேன், நிச்சயம் பதில் தருவார். இப்போ வசனம் சொல்லுது, நீ என் பார்வைக்கு அருமையான படியினால் உன்னை மீட்கிறது, உன்னை விடுவிக்கிறது, உனக்கு சுகம் கொடுக்கறது, உனக்கு ஒரு வழியை ஏற்படுத்தி தர்றது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நீ எப்படி இருக்க, என் பார்வைக்கு அருமையாக இருக்கிறாய். எத்தனை பேர் நம்புகிறீங்க? ஹல்லேலூயா. நிறைய பேர் நினைக்கிறது என்ன, எனக்கு யாருமே என்னை பார்த்தா பிடிக்க மாட்டேங்குது ஆண்டவரே, அப்படி தான் நினைக்கிறீங்க. வசனம் சொல்லுது, நீ என் பார்வைக்கு அருமையானவன், அதனால கனம் பெற்றாய், உன்னை நான் சிநேகித்தேன். அதனால உனக்கு பதிலாக மனுஷர்கள், உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களை கொடுப்பேன். இதுதான் பிடிச்சி எஸ்தராஜாத்தி ஜெபம் பண்ணாங்க. அப்போ அதே மாதிரி பாருங்கள், அவங்களுடைய ஜீவனுக்கு ஈடாக யூத ஜனம் அத்தனை பேரையும் கொடுத்துட்டார். ஏன்னா ஜீவனை பணையம் வச்சு தான் ராஜா கிட்ட போனாங்க. எஸ்தர் என்ன செய்தாங்க, நான் போனால் ஒருவேளை செத்தா கூட செத்து போகிறேன் என்று சொல்லி துணிந்து போனாங்க. அந்த ஜீவனுக்கு ஈடாக யூத ஜனம் முழுமையுமே ஆண்டவர் கொடுத்தார். இன்னைக்கு அந்த தேவன் தான் உங்களுடைய தேவன். அவர் சொல்றாரு, உனக்காக நான் என்ன வேணாலும் நான் செய்வேன், உனக்காக எதை வேணாலும் செய்வேன். ஏன்னா நான் தான் கர்த்தர், என்னை தவிர வேறு ஒரு தேவனே கிடையாது என்பதை நான் விளங்கச் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அதனால் முன்னாடி நினச்சது, முன்னாடி நடந்தது, முன்னாடி இருந்த தோல்வி, நீ முன்னாடி விழுந்து போன காரியம், முன்னாடி உன்னை ஏமாத்தினவங்க மறுபடியும் உன் வழியாக வந்து அதையே செய்வாங்க நீ நினைக்காத. முன்னாடி வந்த இடர்கள், சாத்தானுடைய தந்திரத்தினால் உனக்கு வந்த வியாதிகள் மறுபடியும் இப்போ வரும்னு நினைக்காத, முந்தினதை நினைக்காதே.
அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். நீ என்ன செய்யணும்? 21ஆம் வசனம், இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். எத்தனை பேர் வாயில் ஸ்தோத்திரம் இருக்குது, துதி இருக்குது? யோசித்து பாருங்கள். இன்னைக்கு சர்ச்சுக்கு வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க, லைவில் இருக்கிறீங்க, உங்களுடைய எத்தனை பேர் வாயில் ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, துதிக்கிற ஆண்டவரேன்னு சொல்லுகிறோம். அந்த ஸ்தோத்திரங்களும் துதியும் தான் நமக்கு எதிராக செயல்படுகிற எல்லா சூழ்நிலைகளையும் ஜெயிக்கிறதுக்கு ஒரு வழி. ஆண்டவர் அதுக்கு தானே நம்மளை வச்சாரு. இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அப்படி நம்ம சொல்கிறோமா? அப்போ கடக்க வேண்டிய பாதைகளை கடக்கிறதுக்கு, நடக்கிறதுக்கு, நிற்கிறதுக்கு, அமர்ந்திருக்கிறதுக்கு, குதித்து மான் கால்களைப் போல கால்கள் குதித்து உன்னதங்களில் உயரிடங்களில் இருக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் துணை நிற்கிறவர் கர்த்தர். அவர் உங்களோட இருக்கிறார். அவர் நம்மோட இருக்கும்போது நம்ம பயப்படலாமா? யோசித்து பாருங்க. பயம் ரொம்ப கொடுமையானது. பயப்படுகிறவன் அன்பிலே பூர்ணப்பட்டவன் அல்லன்னு வேதம் சொல்லுது. அப்போ அந்த பய உணர்வை கொண்டு வருகிற ஆவிகளை நாம் ஜெயிக்க வேண்டும். கர்த்தர் நமக்கு துணை இருக்கிறத நாம் உணர வேண்டும். ஆண்டவர் எனக்கு 365 நாட்களுக்கு தேவையானதை கொடுத்துட்டாரு. பயப்படாதே, பயப்படாதே, நான் உனக்கு துணையில் இருக்கிறேன்னு சொல்லிட்டு. அப்போ இன்னைக்கு இந்த ஒரு தைரியத்தோட நம்ம ஏன் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கக்கூடாது? நம்முடைய பாதைகளை ஏன் கடக்கக்கூடாது? பயப்படுகிற நாளிலே நான் உண்மை நம்புவேன். புதிய பாதைனா எல்லாருக்கும் பயம் வரதான் செய்யும். ஆனால் சொல்கிறார், நீ பயப்படாதே. அப்போ இந்த 4-5 பாயிண்ட் நம்ம பார்த்தோம். இதன்படி இந்த நாள் சர்ச்சைக்கு வந்திருக்க உங்களோட ஆண்டவர் பேசுகிற வார்த்தை, நீ பயப்படாதே, பயப்படாதே அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ பாருங்கள், அந்த பயப்படாதேன்னு சொன்ன தேவன் பல சூழ்நிலைகள் சொல்லியிருக்கிறாரு. நம்ம பார்த்தது இந்த 4-5 பாயிண்ட் தான். இதை மனசில் வச்சுக்கோங்க. கர்த்தர் அப்படியே உங்களை நடத்துவார். பயப்படாதீங்க. செத்து போயிடுவனோ பயந்தான் எசேக்கியா ராஜா, அழுதா. ஆண்டவர் அவனுக்கு ஜீவனை கொடுத்தார். இன்னைக்கு கூட எது உங்களை வாட்டி வதைக்கிற காரியம்? எந்த மனிதர்களுக்கு பயப்படுறீங்க? இவங்களை எனக்கு பண்ணிடுவாங்களா, இவங்க ஏதாவது செஞ்சிருவாங்களா? செய்தாலும் அதற்கு நடுவில் தான் ஆண்டவர் சொல்கிறாங்க, அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை காக்கும்படி, உன்னை ரட்சிக்கும்படி நான் உன்னுடனே இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறார். ஜெபிக்கலாம். எங்கள் பரலோக தேவனே, இந்த நாளில் சர்ச்சுக்கு வந்த பிள்ளைகள், லைவில் வந்திருக்கிற பிள்ளைகள் எல்லாரையும் ஒரு கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். தகப்பனே, மை துதிக்கிற ராஜா, ரீபாலா ஹோதரீதி ஆத்து பராக்கிறதே, ஆராதுனிமை ஆகியாத்து பந்திமை சுக்தி பராக்கிறதே, ಅನ್ಕಲ್ಬಿಡಿದಿರಿವಿ ಅಂತರ ಹಮ್ದನಿ ಕಗಂತರ ದಿಯಾತು ಬರಾಕರದೆ ரீ கரம் துணைமை ஆஷ்டுதிமை ஆதுனி ககந்தர். ஆவியானவர் இன்னைக்கு இந்த நேரத்தில் என்னை ஆண்டவரை நடத்தி கொண்டு இருக்கிற கண்ட்ரோலில் வைத்து பாரத்தோடு ஜெபிக்கிறப்பா. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அபரிமிதமாய் ஆசீர்வதியும். இந்த பய உணர்வுகளை கொடுக்கிற அந்தகாரங்களை கடிந்து கொள்ளுகிறோம் தகப்பனே. பொல்லாங்கனுடைய கண்கள் பிள்ளைகளை உற்று நோக்க கூடாதபடி குருடாக்கி போடுவீராக. ஒரு வழியாய் வருகிற சத்துரு 7 வழியாய் திரும்பி போகட்டும். விக்கிரக கோட்டைகளை உடைப்பீராக, விக்கிரக கட்டுகளை உடைப்பீராக. கத்தாவே, அற்புதங்களை காண செய்யுங்க. அந்நிய ஆண்டவரே, அக்கினி எரியட்டும், பிசாசின் ஆவிகள் எரியட்டும். ஆண்டவரே, அந்தகாரங்கள் இயேசுவின் நாமத்தினால் விலகுவதாக, அறியாமைகள் விலகுவதாக, கணனத்திரை கொடுக்கிற அந்தகாரங்கள் எறிவதாக. என் ஆண்டவருடைய கண்கள் இஸ்ரவேலை காக்கிற தேவன், உறங்குகிறதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியே உறங்காமலும் தூங்காமலும் எங்களை காக்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறீர் என்பதை அறிந்து பொல்லாத ஜனங்கள் வெட்கப்படும்படி இந்த காம்பவுண்டின் பகுதிகளில், இந்த ஒவ்வொரு ஃப்ளாட்ஸில், அப்பார்ட்மெண்ட்ஸில், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஊடுருவ துடிக்கிற ஆவிகளை சுட்டு எறிங்க ஆண்டவரே. விசேஷித்த பாதுகாவலை தாரும் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பங்களும் ஒரு குட்டி பரலோகமாய் மாறட்டும். பிசாசு உரிமை பாராட்டி எங்கே வந்து நுழைந்தானோ அவனுடைய கிரிகள் எறிவதாக இயேசுவின் நாமத்தினால். கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை செலுத்துகிறோம். உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதியும், பெரிய காரியங்களை செய்யும். மார்போடு அணைத்து முத்தமிட்டு கரம் பிடித்து நடத்துவீராக. அவளை இருளை வெளிச்சமாக்குகிற கர்த்தர் அவளோடு இருந்தருளும்.
நாமத்தை மைமைப்படுத்தும் காத்துக்கொள்ளும் எல்லா துதியும் கனமும் மகிமையும் கர்த்தர் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். சேர்ந்து சொல்லலாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாரலையும் மறவாதே. ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா அலேலுயா அலேலுயா. காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ. ஈவினிங் 6 மணி முதல் 8 மணி வரைக்கும் சுகமளிக்கும் அபிஷேக ஆராதனை உண்டு. கலந்து கொள்ளுங்கள். வழக்கம் போல் உங்களால் வர முடியலன்னா நீங்கள் லைவில் கலந்து கொள்ளுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.